ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வேஸ்ட் டியூப் லைட் வச்சுட்டு அக்வேரியம் தான் செய்ய போகிறோம். அந்த அக்வேரியம் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்களை பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துல தான் இப்படி கழட்டி எடுக்க போகிறோம். இதை கழட்டுறது கொஞ்சம் சேஃப்டியாக தான் கழட்டணும். இப்போ வாங்க இதை கழட்டிடலாம். இதை கொஞ்சம் பொறுமையாகவே கழட்டணும், ஒரு வாட்டி உடஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் நல்லா கழட்டிட்டேன். இப்போ அந்த இடத்துல நான் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு ஓட்டை போடணும். அதுக்கு நான் கொஞ்சம் அமுத்தி விட்டு இப்போ ஸ்க்ரூ ட்ரைவருக்கு பின்னாடி ஏதாச்சும் அடிக்கணும். ஓகே, நான் கொஞ்சம் அடிக்கிறேன். இது பொறுமையாக தான் அடிக்கணும், இல்லாட்டி அது உடஞ்சிரும் ஃபுல்லாக. ஓகே, உடஞ்சிச்சு பார்த்தீங்களா? உள்ள கேஸ்லாம் வெளியே வந்தோன்னே அந்த ஒயிட் கலர்லாம் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த இருக்க வேஸ்ட்டு பீசஸ்லாம் நம்ம வயர் கட்டை வச்சு உடச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் மெதுவாகவே பண்ணுங்க, இல்லாட்டி உடஞ்சி ஏதாச்சும் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது உள்ள ஒயிட் கலர்லாம் க்ளீன் பண்ணணும். அதுக்கு நான் மணல் எடுத்துகிட்டு உள்ளே போட்டுக்கிறேன். ஓகே, நான் போட்டு நல்லா குலுக்கிக்கிறேன். அப்போ தான் உள்ள அந்த ஒயிட் கலர்லாம் மணல் பட்டு பட்டு போகும். பார்த்தீங்கன்னாக்கா நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேலே அந்த இடத்துல நான் இது மாதிரி ஒரு ஜாயிண்ட்டை ஃபிட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் மீன் போட ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃபிட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஃபிட் பண்ணிட்டேன். நான் க்ளூ கன் வச்சு தான் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் அதை வைக்கிறதுக்கு ஒரு டப்பா சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டப்பாவில் நான் கொஞ்சம் க்ளூ போட்டு வச்சிடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் கீழே வந்துடும். அது சில டைம் க்ளூ போச்சுன்னா முன்னாடி வராத மாதிரிக்கே ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் பீஸு வெட்டி அங்கே ஒட்டி வச்சுக்கிறேன். அப்படின்னாங்க ஒட்டி நான் தண்ணி ஊற்றி கல்லெலாம் போட்டேன். அதனால் அவ்வளோதான் உள்ள கல் போட முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கல்லெலாம் போட்டு அந்த கல்லில் பெருசு பெருசாக தெரியுது. இப்போ நான் அதில் கப்பி மீன் தான் விட போகிறேன். பாருங்க, அழகாக உள்ள போகுது. இப்போ பண்ணினாங்க விட்டேன். பாருங்கள், மீன்லாம் பெருசு பெருசாக தெரியுது. பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்லா இருக்குது எல்லாமே பார்க்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.